أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகள், அல்ஹம்துலில்லாஹ், தொடராக ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வுடைய ரிசுக்கில் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பரக்கத் ஏற்படுவதற்கான வழிகள் என்னும் தலைப்பின் கீழ் நிறைய செய்திகளை தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடரில் இன்றும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அதன் தொடர்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள் எதில் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை வாக்களித்திருக்கிறான் என்பதை தொடர்ந்து 3 வாரங்களாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் வாக்களிக்கக்கூடியது தக்வா, இறையச்சத்தில். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொருளாதாரத்தை, ரிஸ்கை இறையச்சம் உள்ளவர்களுக்கு தக்வாவின் மூலமாக வாக்களிக்கிறான். அதில் ஏராளமான செய்திகளை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக இஸ்திக்ஃபார் மூலமாக, தௌபாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை விசாலமாக தருகிறான் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய உண்மையான தவக்குல், அசைக்க முடியாத நம்பிக்கை, இதன் மூலமாக ரிஸ்க் நமக்கு விசாலமானதாக கிடைப்பதாக பார்த்தோம். நான்காவதாக உறவு பந்தத்தை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக, இதை பற்றியும் விரிவாக ஒரு நாள் முழுக்க நாம் இது பற்றியான விவரங்களை பார்த்தோம். சொந்த பந்தங்களை ஆதரிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்கில் விஸ்தீரத்தை ஏற்படுத்துகிறான். ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதால், தான தர்மங்கள் கொடுப்பதால், கிவன் அண்ட் டேக் பாலிசி என்ற அடிப்படையில் கொடுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு அவனுடைய அருளை அள்ளி கொட்டுகிறான். இதன் மூலமாக நம்மளுடைய ரிஸ்க் அதிகமாகுகிறது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ஆறாவதாக கடைசியாக நாம் சென்ற வாரம் பார்த்தது, உம்ராக்களையும் ஹஜ்ஜையும் அதிகம் செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை அதிகப்படுத்துகிறான். அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். இந்த 6 விஷயங்கள் இதுவரை 3 தொடராக 3 வாரத்தில் இந்த 6 விஷயத்தை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நமக்கு விசாலமாக்கப்படுவதற்கு, பொருளாதாரம் நமக்கு நிறைவாக கிடைப்பதற்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு என்ன என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, இதன் வரிசையில் 7ஆவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அந்நிகாஹு பினியத்தில் அஃபாஃப், அதாவது ஒழுக்கமாக வாழ வேண்டும், சுய ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு நாம் வாழ வேண்டும் என்ற நியத்தில் என்ற ஒரு உள் மனதோடு, ஆள் மனதோடு, உண்மை மனதோடு நாம் நிக்காஹ் செய்தால், அந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் பொருளாதாரத்தை விசாலப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு சான்றாக ஒரு திருமறை வசனமும் இடம்பெறுகிறது, நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸும் இடம்பெறுகிறது, சில சஹாபா பெருமக்களுடைய கூற்றுகளும் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சூரத்து நூர் 24வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்து நூர், பிரகாசம், ஒளி எனக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய 32வது வசனம், சாப்டர் நம்பர் 24 verse number 32. 32வது வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடியது, வஅன்கிஹுல் அய்யாம மீன்கும் அஸ்ஸாலிஹீன்,
وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள், நல்லடியார்கள் மூமினான ஆண்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள், அடிமை பெண்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணம் முடிப்பதற்கு பலர் சொல்லக்கூடிய காரணம், தள்ளி போடுவதற்கான காரணம், இன்னும் செட்டில் ஆகலை, இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு நிலைக்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு கட்டத்துக்கு, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் நம்ம வரலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும், பேசணும் என்பது இன்றைக்கு நம்மிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கும் திருமணத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் மூலமாகவும் பொருளாதாரத்தில் ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பது அல்ல. பொருளாதாரத்தில் ஒரு நிலைக்கு வந்த பிறகு நாம் ஹஜ்ஜு செய்யலாம், ஹஜ்ஜு அப்போதுதான் செய்ய வேண்டும். அதை வேண்டுமானால் பொருளாதாரத்தை முன்வைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஹஜ்ஜையோ ஒரு உம்ராவையோ அல்லது ஜகாத் எனக்கூடிய கடமையையோ சொல்லலாம். இந்த அளவுக்கு நமக்கு செல்வம் வந்த பிறகு தான் எனக்கு தங்கத்தில் கடமையாகும், என்னுடைய ஒட்டகங்களுக்கு கடமையாகும், என்னுடைய கால்நடைகளுக்கு கடமையாகும், எனக்கு உம்ரா கடமையாகும், எனக்கு ஹஜ்ஜு கடமையாகும் என்று சொல்ல முடியும். ஆனால் திருமணம் என்பது பொருளாதாரத்தை முன்வைத்தது அல்ல. திருமணம் செய்வதற்கான தகுதி இருக்கிறதா, அதற்கான ஆற்றல் இருக்கிறதா என்பதை வைத்து மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு ஒரு மூமினான ஆணும் பெண்களும் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யகூனு ஃபுகரா, ஏழ்மையை அவர்கள் பயந்தால், ஏழ்மையின் காரணத்தினால் திருமணத்தை அவர்கள் தள்ளி போடக்கூடிய நிலையில் இருந்தால், யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தனது அருளால் அவர்களுக்கு செல்வ நிலையை ஏற்படுத்துவான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாக, அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் பொருளாதாரத்தில் பின்னடைவு, பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறோம் என்பதன் காரணத்தினால் திருமணத்தை யாரும் தள்ளி போட வேண்டாம். திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் வாக்களிக்கக்கூடியது செல்வ நிலை, பரக்கத்தையும் ரிஸ்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தின் மூலமாக வாக்களிக்கிறான். இது சூரத்து நூறில் இறைவன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் புரிஞ்சாங்கன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், அஜபனி அஜபல்லி, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, லிமை எபுதகில் ஃபதுல மின் ஃபி கைரின் நிக்காஹ், யாரெல்லாம் திருமணம் அல்லாமல் திருமணத்தை தவிர்த்து செல்வ நிலையை யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படி உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம். திருமணத்தை விட்டுட்டு, திருமணத்தை தவிர்த்துட்டு நான் சம்பாதிக்கணும் இன்னும் நான் செல்வ நிலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்களாம். யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, திருமணம் முடிக்காதவங்க ஏழையாக இருந்தால் திருமணம் முடிச்சா அல்லாஹ் செல்வ நிலையை தரேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறது பத்தாதுக்கு என் மனைவியோடு சேர்த்து நான் கஷ்டப்படணுமா, என் மனைவி மக்களையும் நான் கஷ்டத்தில் நான் கொண்டு போய் தள்ளணுமா என்று இதை காரணமாக சொல்கிறவங்க இறைவனை புரியவில்லை, இறைவனுடைய வேதத்தை விளங்கவில்லை, மார்க்கத்தை அவர்கள் புரியவில்லை என்பது பொருள். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செல்வத்தை, ரிஸ்கை திருமணத்தின் மூலமாக தேடுங்கள். நீங்கள் செல்வ நிலையை, அல்லாஹ்வுடைய விசாலமான பரக்கத்தான பொருளாதாரத்தை திருமணம் முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஏனென்றால் அல்லாஹ் திருமுறையில் இதை சொல்கிறான் என்று இதை சூரா நூறுடைய 32வது வசனத்தை வைத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு ஆச்சரியத்தை சொல்கிறார்கள். இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ்ட்ட செல்வ நிலையை கேளுங்க, நீங்கள் அல்லாஹ் சொல்கிறதை கேட்கலையா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹ் எதில் வாக்களித்திருக்கிறானோ அதில் தான் நாம் எதிர்பார்க்க முடியும், அதில் தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல வழிகாட்டுதல்களை இப்படியாப்பட்ட சிறந்த நம்முடைய முன்னோடிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். நாம் வரைக்கும் இப்போ நம்ம பறவையை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். பறவை அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் வெளியே போகுது. அந்த ஹதீஸை பற்றி விரிவாக பார்த்தோம், 2 உரைக்கு முன்பாக நம்ம பார்த்தோம். நம்பிக்கையோடு போகுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு போகும்போது தனக்கான தேவைக்காக மட்டும் அது எதிர்பார்த்து செல்லும்போது தன்னுடைய வயிறை அது நிரப்பிக் கொள்கிறது. தன் கூட்டில் இருக்கக்கூடிய குஞ்சுக்கும் சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லும்போது அந்த குஞ்சுக்கும் சேர்த்து இறைவன் அந்த உணவை கொடுக்கிறான். அது தான் வயிறு நிரம்பி தனது குஞ்சுக்கும் தேவையான பொருளை அது அழகில் அது எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதை பார்க்குறோம். இது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நம்பிக்கையோடு போகுது. அந்த நம்பிக்கை இறைவன் பாலடிக்காமல் வீணடிக்காமல் அதற்கான தேவையை பூர்த்தி செய்கிறான். அந்த மாதிரி நான் தனி நபராக இருந்த வரைக்கும், தனிக்கட்ட
அப்படின்னு சொல்கிறோமே, தனிநபராக இருக்கிற வரைக்கும் நமக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அதுவே நாம் திருமணம் முடித்து நம்மை அண்டி ஒரு மனைவி நம்மளை நம்பி வந்த பிறகு, கரம் பிடித்த பிறகு, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை தந்து அந்த பச்சிளம் குழந்தைக்கான தேவைக்கு நாம் பொறுப்பெடுத்து விட்டோம் என்ற ஒரு மனிதன் கபில்து, ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று இறைவன் முன்பாக இறைவனை முன்வைத்து சாட்சி சொல்லி ஷஹாதா சொல்லி அந்த திருமணத்தை அவர் அந்த பந்தத்தை நிறைவேற்றிய பிறகு, அந்த கட்டத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். ஒரு நபருக்கு எடுத்த பொறுப்பு இப்போ 2 நபருக்காக 3 நபருக்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதுதான் இந்த இடத்தில் யதார்த்தம். இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆண் மீது இறக்கப்படுவதை விடவும் அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய இரக்கம் ஒரு பெண்ணின் மீது இன்னும் அதிகமாக ஏற்படும், பச்சிளம் குழந்தைகள் மீது அதிகமாக ஏற்படும். அதனால் அந்த ஆணுடைய சில தவறுகள், சில முன்பின்னான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ரீதியிலே இறைவனுடைய அதிருப்தியை பெற்றிருந்தாலும் கூட மனைவியின் மூலமாக, சாலிஹான மனைவியின் மூலமாக, பயபக்தியுடைய அந்த மனைவியின் மூலமாக, அந்த பச்சிளம் பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு, அந்த நபருக்கும் சேர்த்து ரிஸ்கை எழுதுறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை வைத்து தான் அல்லாஹ்வும் திருமறையில் சொல்கிறான், கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இதை தான் சஹாபா பெருமக்களும் விளங்கினார்கள், மக்களுக்கு புரிய வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னா, திருமதியில் ஒரு ஹதீஸ், சஹீஹ் திருமதியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சலாசத்துன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறார்கள், 3 நபர்கள் இருக்கிறாங்க, ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், அவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். 3 நபர்களுக்கு உதவி செய்வதை இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். முதலாவது நபர் அல் முஜாஹிது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய முஜாஹித், அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை பணைய வைத்து ஒரு ஜிஹாதில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், அவருடைய தேவையை பூர்த்தி செல்வதற்கு, அவருடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இவருக்கு உதவி செய்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை பணைய வச்சு வந்துட்டார். 2வது அல் முகாத்திபுல்லதி யுரீதுல் அதா, அதாவது எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள் என்று அந்த காலத்தில் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க சம்பாரித்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க விடுதலை ஆயிடலாம். அவங்க எஜமான்ட்டேருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு, குறிப்பிட்ட நாட்கள் வேலை செய்த பிறகு, சம்பாதித்த பிறகு அவங்க விடுதலை ஆயிடலாம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை சார்ந்து நாம் சம்பாதித்து கொடுத்து நாம் விடுதலை ஆக வேண்டும், விடுதலை ஆகி இறைவனை நாம் தொழ வேண்டும், இன்னும் என்ன சொல்கிறது, சுதந்திரமாக எல்லா இபாதத்தையும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் துவா செய்து ஒருவர் அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவர் நியத்துக்கு ஏற்றவாறு அவர் விடுதலை ஆகிற வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு பொறுப்பேற்றுக்கிறான். அதான் வழியை லேசாக்கிறான். இது 2வது. இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இருந்தது. 3வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்னாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், யார் சுய ஒழுக்கத்தை மனதில் வைத்து சுய ஒழுக்கமாக, கற்பொழுக்கமாக நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் திருமணம் முடிக்கிறாங்களோ, திருமணம் முடிக்கிறவனுடைய நியத்தை இது ஒன்றா தான் இருக்கணும். இஸ்லாத்தின் பார்வையில் திருமணம் முடிக்கக்கூடியவருடைய எண்ணத்தை என்னென்னா, இனிமே திருமணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கீறலும் இருக்காது. இனி அதுக்கு முன்னாடி சில தவறுகள் ஒரு மனிதன் என்ற ரீதியில் ஏற்பட்டிருக்கலாம், பார்வைகளில் பேணுதல் இல்லாமல் இருந்திருக்கலாம், பழக்க வழக்கங்களில் சுய ஒழுக்கத்தில் சற்று பேணுதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு மூமின், ஒரு மனிதன் இது போன்ற எந்த விதமான கீறல்களுக்கும் அவன் ஆளாகக்கூடாது என்பது இஸ்லாம் ஒருவருக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கம். அந்த ரீதியில் திருமணம் முடிக்கிறார் ஒருத்தர். என்ன நோக்கத்தில் திருமணம் முடிக்கிறாரு? இனிமே என்னுடைய பார்வை முழுமையாக நான் பேணிக்கொள்வேன், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் நான் ஒழுக்கமானதாக நான் ஆக்கிக்கொள்வேன், இறையச்சத்தோடு நான் வாழ்வேன், நானாக்கும் என் மனைவியாக்கும் என்ற ரீதியில் என்னோடய வாழ்க்கையை ஒழுக்கமான கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையாக நான் ஆக்கிக்கொள்ளப் போகிறேன் என்ற ரீதியில் ஒருத்தர் திருமணம் முடித்தா இவருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, இவருடைய பொருளாதாரத்திற்கு, இவருடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் இறைவன் உதவி செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். தன் மீது இறைவன் அதை கடமையாக்கி கொண்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறாங்க. ஆஹா மாஷா அல்லாஹ், இது திருமணம் என்பதும் இதில் அடங்குகிறது. அப்போ திருமணம் என்பது இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கில் முடிக்கப்படும் பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை மாஷா அல்லாஹ் இதன் மூலம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நான் சொன்ன அந்த செய்தி, கால உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், அஜபல் லிமல்லம் யத்லுபில் கினா ஃபின் நிக்காஹ், எவர் ஒருவர் நிக்காஹ் அல்லாத விஷயத்தில் நிக்காவை விட்டுவிட்டு யார் செல்வ நிலையை தேடுகிறார்களோ,
அதை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை கண்டாலே ஆச்சரியமாக இருக்கிறது. வல்லாஹ் யக்கூல், அல்லாஹோ இப்படி அல்லவா சொல்கிறான், யக்கூனு ஃபுக்கரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலி, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணம் முடித்தால் அவர்களுக்கான செல்வ நிலையை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, திருமணத்தை விட்டுவிட்டு திருமணத்தை தள்ளி வைத்துவிட்டு செல்வ நிலையை தேடுபவர்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு புரிதல். அதனால் திருமண வயது என்பது 22 வயது 23 வயதை நெருங்கிவிட்டால் இப்போதைய சூழ்நிலைக்கு தாராளமாக திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு வயது. அதற்கு முன்னால் முடிப்பதிலும் எந்த தவறும் இல்லை. ஆக சம்பாதிப்பதற்கான ஒரு திடகாத்திரமான வயதும் அந்த ரீதியிலே வந்து விடுகிறது. ஆனாலும் 28 ஆகட்டும் 30 ஆகட்டும் என்ற ரீதியில் பல வருடங்கள் தள்ளி போடப்படுகிறது. ஏன்? வீடு கட்டணும், வீடாவது இடமாச்சு குறைஞ்சபட்சம் வாங்கணும், அல்லது வீடு கட்டணும், அல்லது அத்தாவை ஹஜ்ஜிக்கு அனுப்பணும், அம்மாவை ஹஜ்ஜிக்கு அனுப்பணும், இந்த கடை பிடிக்கணும், கடை வைக்கணுங்கிற மாதிரி பல ரீதியில் சில கமிட்மெண்ட்டை நம்மளே நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கலான்னு தள்ளி போடப்படுகிறது. இதன் காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய படித்து முடித்து விட்டு இந்த 20 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 25, 28, 30 என்ற இந்த 8-10 ஆண்டுகளில் ஒரு மனிதர் சுய ஒழுக்கத்தை பேணுவது என்பது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான ஒன்றாக, ஒரு சோதனையான ஒன்றாக இருக்கிறது என்பது தெரிந்த ஒன்றுதான். ஆக இதற்கு யாரெல்லாம் தடையாக அமைந்தார்களோ அனைவருமே இறைவனிடத்திலே குற்றவாளியாகத்தான் நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது நிச்சயமாக இறைவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சொன்னால் திருமணத்தை முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தா அதில் அல்லாஹ் ரிஸ்க்கை அதிகப்படுத்தி தான் தருவான். அந்த குடும்பத்துக்கு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை இன்னும் விசாலமாகத்தான் கொடுப்பான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால் நிச்சயமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தை பொருளாதாரத்தை காரணமாக காட்டி பின் தள்ளி போடவே கூடாது. இது மாற்றார்களுடைய பழக்க வழக்கம், மாற்றார்களிடத்திலிருந்து நம்மிடத்தில் வந்தது. மாற்றார்களுடைய மனநிலை தான் அப்படி. எத்தனை வயசு ஆனாலும் ஒரு இதுவும் கிடையாது. ஆண்களுக்கு 30 வயசை தாண்டி சர்வசாதாரணமாக, பெண்களுக்கும் கிட்டத்தட்ட 25 வயதுகளை எல்லாம் கடந்து செல்லக்கூடிய நிலையெல்லாம் சகோதர மதத்துவர்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கம் தான் நம்மளிடத்தில் வந்துவிட்டது. நிச்சயமாக அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை ஆதரவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் எளிமையாக விரைவில் திருமணம் முடிக்கும் பொழுது நிச்சயம் அதில் பரக்கா நிச்சயம் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. எவ்வளோ அதே மாதிரி குழந்தையை பெற்கிறத தள்ளி போடுறாங்க, திருமணம் முடிச்சிடுறாங்க. இன்னும் நம்ம செட்டில் ஆகணும், ஒரு 2 வருஷம் போகட்டும் 3 வருஷம் போகட்டும்னு குழந்தை பெக்கிறத என்ன செய்கிறாங்க, தாமதிக்கிறாங்க. இதனால் அவர்களுக்கு வரக்கூடிய ரஹ்மத்து ரிஸ்க்கு பரக்கத்து எல்லாத்தையும் தாங்களாகவே தள்ளி விடுகிறார்கள், தட்டி கலைக்கிறார்கள் என்பதுதான் பொருள். எவ்வளோ சீக்கிரமாக அல்லாஹ்வுடைய அந்த குழந்தை செல்வங்கள் வருவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமோ, துவா செய்து அதற்காக வேண்டி நம்ம இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறோமோ, அந்த குழந்தைகள் மூலமாகவும் அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கான ரிஸ்க்கை அதிகப்படுத்துகிறான். ஒரு யதார்த்தமான ஒன்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டது, இன்னமா துன்சரூன் வ துர்ஸகூன் பி துஆஃபாஇக்கும், இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பி துஆஃபாஇக்கும். இப்படி ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் இப்படியும் பார்க்க முடியும். வஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பி துஆஃபாஇக்கும். 2 ரீதியில் அந்த ஹதீஸ் இடம்பெறும். உங்களுக்கு உணவளிக்கப்படுவதெல்லாம், உங்களுக்கு உதவி செய்யப்படுவதெல்லாம் உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் காரணத்தினாலே. இதுதான் யதார்த்தம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பது, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது உங்களில் உள்ள பலகீனமானவர்களின் காரணத்தினாலே. இப்படி ஒன்று. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, உங்களில் இருக்கக்கூடிய பலவீனவர்களின் காரணத்தினால் அல்லாமல் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் அல்லது உதவி செய்யப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்குறாங்க. கேள்வி தோரணையாக கேட்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு குடும்பத்துக்கு அல்லாஹ் ரிஸ்க் தர்றான், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல பல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் அல்லது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், பிஸ்னஸ் மூலயமா கடன் மூலயமா அல்லது நல்ல இடத்துல வேலை கிடைச்சி நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம திறமை, நம்மளுடைய ஆற்றல் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதற்கான காரணமாக அல்லாஹ் அதை அடைவதற்கான சில வழிகளை நம்மளுக்கு தந்திருப்பான், லேசாக்கி தந்திருப்பான், படிச்சிருப்போம், நம்மளுக்கு அப்படி அமைஞ்சிருக்கும், 4 பேர் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய திறமையை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை நம்மளுக்கு தந்திருக்கலாம். ஆனால் உண்மையான யதார்த்தம், உள் காரணம், அசல் காரணம் என்னவென்று சொன்னால், நம்மில் இருக்கக்கூடிய பலகீனமானவரின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தர்றதாக சொல்கிறான். நம்ம வீட்டில் முடியாதவங்க யாராவது இருக்கலாம், நம்ம வீட்டில் தாய் முடியாத நிலையில் இருக்கலாம், தந்தை முடியாத நிலையில் இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டி பாட்டன் என்ற ரீதியில் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இருக்கலாம். பிள்ளைகள் என்றாலே அவர்கள் பலகீனமானவர்கள் தான். அதாவது நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் இல்லை, கைகால் முடியாத பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் என்றாலே அவர்களால் சொந்தமாக சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி இந்த துஆஃபா என்பதிலே பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நமக்காக வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவர்கள் அடங்குவார்கள், பச்சிளம் பிள்ளைகள் அடங்குவார்கள், மூதாதையர்கள் அடங்குவார்கள். இவங்கனால தான்
இவங்கனால தான் உங்களுக்கு ரிஸ்க்கே கிடைக்கிது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இதை நாம் ஈமான் கொண்டு ஆக வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பம்பரமாக சுற்றி வரனால அந்த குடும்பத்தை எடுத்து நிமித்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆணவத்தோடு பேசுகிறோம். இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ் உனக்கு எழுதக்கூடிய ரிஸ்க்கு, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழாதவங்களை வச்சு. ஒரு சமூகத்தில் எத்தனை ஏழாதவர்கள், முடியாதவர்கள் இருப்பாங்க பகுதியில். அல்லாஹ் அந்த முஹல்லாக்கு எழுதக்கூடிய ரிஸ்க்கு அந்த சமுதாயத்தில், அந்த முஹல்லாவில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முடியாதவங்களை முன் வச்சு. இது இறைவனுடைய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் தரப்பிலிருந்து செய்தியை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்னமோ ஓடி ஆடுறனால, நம்ம இவ்வளோ பெரிய பெரிய முயற்சி செய்கிறனால தான் இவ்வளோ செழிப்பாக நம்ம இருக்கிறோம், நம்மளாலே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி, இறைவன் எழுதி வைத்த தீர்மானம், ஒவ்வொரு சமூகத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய முடியாதவங்க, இயலாதவங்க, அவங்க அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ்விட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான ரிஸ்க்கை எழுதுகிறான் என்பதுதான் உண்மை. இதை புரியாமல் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதனால் நாம் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் செல்வத்திற்கான தடைகள் அல்ல. கல்யாணம் முடித்தோம்னா நம்மளுக்கு சமாளிக்க முடியாது, நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது, இவ்வளோ தான் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், 12,000 10,000 15,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி நம்ம எப்படி வாழ முடியும்? அல்லாஹ் அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு அந்த பொருளாதாரத்தில், அந்த சம்பளத்தில் எல்லாத்தில் அதிகத்தை ஏற்படுத்துவான். இருக்கிறதை கொண்டு அல்லாஹ் போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நிலையும் இறைவன் ஏற்படுத்தி தரலாம். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நம்ம அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்? அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க. அந்த எண்ணம் எப்படி? அந்நாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், ஒழுக்கமாக நான் இருக்கணும், நான் இன்னும் முழுமையாக ஒழுக்கத்தோட, பயபக்தியோட, இனி நான் கட்டுப்பாடோடு நான் இருக்க போகிறேன் என்ற ரீதியில் ஒரு மனிதர் திருமணம் முடித்தா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். இதுதான் உண்மையான எண்ணம் என்ற ரீதியில் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். அவள் இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணத்தோடு திருமணம் முடித்தவங்க அதுக்கப்புறம் ஒழுக்கமானவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, கட்டுப்பாடோடு இருப்பாங்க. திருமணம் முடிக்கும் போது அந்த எண்ணம் இல்லை, திருமணம் முடிக்கிறேன், நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் என்ற ரீதியில் முடித்தவங்கனால அவங்க ஒழுக்கத்தோட, கட்டுப்பாட்டோட அவங்க இருப்பதும் கஷ்டம். அல்லாஹ் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இது 7வது செய்தி, ரிஸ்க் கிடைப்பதற்கான 7வது செய்தி. 8வது, மாஷா அல்லாஹ், நபியர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் இருந்து இதை மார்க்கறிஞர் எடுத்து சொல்கிறாங்க. ரிஸ்க், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நமக்கு விசாலமாக கிடைப்பதற்கு 8வது ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேரத்தை இபாதத்தில் நாம் நிரப்பும் பொழுது அல்லாஹ் ரிஸ்க்கை கொண்டு நம்மை நிரப்புவதாகவும் வாக்களிக்கிறான். இது ஹதீஸ் குதுசியில் இடம்பெற்றிருக்கிறது. அல் ஹதீஸ் அல் குதுசி என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வார்த்தையிலிருந்து சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய செய்தி அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து நபிட்டேந்து வந்தால் அது குர்ஆன் ஆயத். அல்லாஹ்வுடைய செய்தி அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவே ரசூலுல்லாஹ் நாவிலிருந்து வந்தால் அது குர்ஆன் ஆயத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய செய்தி, அந்த வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது குர்ஆன் ஆயத். அல்லாஹ்வுடைய செய்தியை தனது வார்த்தையிலிருந்து, ஓன் வேர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொந்த வார்த்தையில் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சொந்த வார்த்தையிலிருந்து சொன்னாங்கன்னா அது ஹதீஸுல் குதுசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை, அவங்களுடைய மனசில் இருக்கிற செய்தி அவங்க வார்த்தையிலேருந்து சொல்கிறது என்னன்னு சொல்லுவோம்? சாதாரணமாக ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வசனம், ஹதீஸ் குதுசி, அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இதில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது அல் ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ்வுடைய செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தன் வார்த்தையில் சொல்கிறாங்க. இப்னு ஆதம், அல்லாஹ் சொல்கிறான், ஆதத்தின் சந்ததியினர்களே, ஆதத்தின் மக்களே, தஃப்ரீகலி இபாதத்தி அம்ல கல்பக கினன், என்னுடைய இபாதத்துக்காக நேரத்தை நீ ஒதுக்கு, என்னை வழிபடுவதற்காக நேரத்தை நீ ஒதுக்கு. அம்ல கல்பக கினன், நான் செல்வ நிலையால் உனது உள்ளத்தை நான் நிரப்புகிறேன், உங்களுடைய உள்ளத்துக்கு தேவையான செல்வ நிலையை நான் தருகிறேன். அம்ல எதைக்கு ரிஸ்கன், உங்கள் மனசை போதுமான நிலைக்கு உங்கள் மனசை நான் தர்றேன், ஏற்படுத்தி தரேங்கிறேன் அல்லாஹ். மனநிலை, ஏன்னா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம போதுமென்ற ஒரு மனநிலைக்கு வரலைன்னா எவ்வளோ காசு பணம் வந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. மனசு தானே சம்பாதிக்கிறது, சந்தோஷத்துக்கான சொல்கிறோம். 50,000 ரூபா வாங்கக்கூடியவர் சந்தோஷம் இல்லாமல் சில நேரத்தில் இருக்கலாம். 25,000 30,000 வாங்குறவங்க சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தோஷம் 25,000 30,000 கிடைச்சதுன்னு அவர் வெற்றி பெற்றுட்டார், அவர் சந்தோஷமாக இருக்கார். 50,000 வாங்கி எனக்கு போதுமானதில்லை, 10,000 இருக்கிறவர், அவருக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இபாதத்துக்காக நீ நேரத்தை ஒதுக்கு. ஏன் இபாதத்துக்காக உன்னுடைய நேரத்தை ஒதுக்கிக்கொள்ளு. உன் மனதை செல்வ நிலையால், போதுமென்ற மனநிலையால் உன் மனசை நான் நிரப்புறேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம்ல, அந்த மன நிறைவு நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்தது அம்லவு எதைக்கு ரிஸ்கன், உனது கரங்களை ரிஸ்கால் நிரப்புகிறேன், உனது கரங்களை என்னுடைய ரிஸ்கால் நான் நிரப்புகிறேன். இப்னு ஆதம் லா துபாயிது மின்னி, என்னை விட்டு தூரமாக போகாத. அல்லாஹ் சொல்கிறான், என்னை விட்டு தூரமாக போகாத. ஹதீஸ் குதுசி, ஃபம்லவ் கல்புக ஃபக்ரன்,
உன்னுடைய உள்ளத்தை ஏழ்மையால் நிரப்புவேன். என்னை விட்டு நீங்கள் தூரம் ஆனீங்கன்னா உங்களுக்கு நான் ஏழ்மையை கொடுத்து சோதிப்பேன். வம்லவ் எதைக்க சுகுலன், உனது கரங்களை வேலைப்பாடுகளால் வேலை பழுக்களால் உங்களுடைய கரங்களை நான் நிரப்புவேன். அப்படின்னா மற்ற விஷயங்கள் இன்னும் வேலையில் என்ற ரீதியில் உன்னை நான் சிக்க வைப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஹாக்கிமில் பதிவான செய்தி. முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் எனக்கூடிய ஹதீஸ் நூலில் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இது இடம் பெற்றிருக்குது. இதில் உண்மையிலேயே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தொழுவுறதுக்கோ இபாதத் செய்கிறதுக்கோ நம்ம நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், நேரம் பத்தலைன்னு சொல்கிறோம். ஃபர்து தொழுகைக்கே நேரம் பத்தலை, சுன்னத் தொழுகை பத்தலை நினைக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் இருக்கும். மார்க்கத்துக்காக மார்க்க வகுப்புகள் அதில் கலந்து கொள்வதற்கு சுத்தமாக நேரம் இல்லை, இபாதத்துக்காக நேரம் இல்லை. இது மாதிரி நம்ம பொதுவாக நம்ம காரணம் சொல்கிறோம். அதன் காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம், வேலைக்கு எனக்கு நேரம் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குடும்பத்தை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதன் பின்னாடி ஓடிட்டுருக்கிறோம். இபாதத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் யதார்த்தம் என்ன, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நாம் நேரத்தை ஒதுக்கும் பொழுது இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். நம்மளுடைய செல்வ நிலைக்கு நம்ம கை நிரம்ப நமக்கான ரிஸ்க் இருக்கும், மன நிறைவிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் விட்டு தூரமாகும் போது, அல்லாஹ் விட்டு தூரமாகுதுன்னு என்ன, பள்ளியை விட்டு தூரமாக இருக்கிறாங்க, பள்ளிக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஜும்மாவுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி எந்தளவுக்கு சமுதாயம் வந்துருச்சுன்னா, ஜும்மா தொழுகைக்கு தொழுவினுடைய பாங்கோடைய நேரத்தை கேட்க மாட்டாங்க, ஹுத்பாவுடைய நேரத்தை கேட்க மாட்டாங்க, பயானுடைய நேரத்தை கேட்க மாட்டாங்க. டைம் என்ன கேட்பாங்க, தொழுகை எத்தனை மணிக்கு, இகாமத் எத்தனை மணிக்கு. அதுலேயும் சில பேர் அலும் சுர ஓதி சப்பீஸ்மே ரப்பிகளாத ஓதி முடிக்கிறதுக்குள்ளே சூஃபி இப்ராஹிம் மூசா போய் நம்ம ருக்குவில் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஜும்மா தொழுகை கிடச்சிரும் அப்படிங்கிற இதில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் போய் அந்த 2 ரக்காத்தை தொழுதுட்டு போயிடணும். அப்போ எந்த அளவுக்கு அல்லாவை விட்டும் அல்லாவுடைய பள்ளி விட்டு தூரமாக இருக்கிறாங்க. கேட்டால் ஷுகுல்னால் வேலை, ஒர்க், பிஸி இன் ஒர்க், பிஸ்னஸில் இருக்கிறோம். ஆக இது இறைவன் ஏற்படுத்தின சிக்கல். உங்களை நான் அப்படி சிக்கி விடுவேங்கிறான். நீங்கள் என்ன விட்டு தூரமாக இருந்தால் வேலைன்னு ஒன்று வச்சிருவேன். அதில் ஒன்று நீ பெரிய நிலை தன்னிறைவுக்கோ மன நிறைவுக்கோ பொருளாதார நிறைவுக்கோ நீங்கள் வந்துட முடியாது, அதிலேயே கிடப்பீங்க. மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவை விளங்கியவர்கள், அல்லாவை புரிஞ்சவங்க முதல் சஃபில் உட்காந்துருப்பாங்க, நிதானமாக நேரம் கொடுப்பாங்க, அசர் தொழுகைக்கு வருவாங்க, நிதானமாக மக்ரிப் தொழுகை தொழுவாங்க, இஷா தொழுவாங்க, ஃபஜ்ர் தொழுவாங்க, முன்பின் சுன்னத்தை தொழுவாங்க, கொஞ்ச நேரம் தஸ்பீ செய்வாங்க, கொஞ்ச நேரம் வாய்ப்பு இருந்தால் குர்ஆன் ஓதுவாங்க, ஸலவாத்துகள் ஓதுவாங்க, நன்மையான விஷயங்களை பற்றி பேசுவாங்க, மார்க்க வகுப்புகளை கலந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே பொறுப்பேற்ற பிறகு அவர் மார்க்க விஷயத்துக்கு அவர் பொறுப்பேற்ற போது அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்துக்கு மீதமுள்ள நேரத்தில் அவருக்கு தேவையானது அல்லாஹ் தஆலா கொடுத்துருவோம். அல்லாஹ் தானே தரணும். எந்த ஓனர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோமோ அந்த ஓனர் தானே தரணும். யார்கிட்டையோ வேலைக்கு செஞ்சுருக்கோம், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம், அவர்கிட்ட வேலை செஞ்சது தானே சன்மானம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். இது யதார்த்தம் தானே. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இன்னொரு ஓனர் அல்லது என் ஃப்ரெண்டோடைய ஓனருடைய வேலைகளை நான் பார்க்க முடியுமா, கூப்பிடுறாங்க போக முடியுமா, எப்படி அவர் சம்பளம் தருவார்? ஏன் ஓனருக்கு நான் வேலை செய்யணும். அப்போ யார் முதலாளியோ அந்த முதலாளி எனக்கு என்ன வேலை தந்திருக்கிறார் அதை செஞ்சால் தான் எனக்கு சம்பளம். நமக்கு யார் சம்பளம் தர்றாங்களோ, யார் சம்பளம் போடுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம வேலை செய்ய முடியும். அதில் தான் நம்மளுக்கான பொருளாதாரம் உண்டு, பலன் உண்டு. நமக்கு சம்பளம் தர்றது யார்? இந்த உலக மக்களுக்கெல்லாம் சஸ்டெய்னராக இருந்து ப்ரொவைடராக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கான ராசிக்காக ரஸாக்காக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் எதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்குறோன்னா அதை கொண்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீ வா எனக்காக நேரத்தை ஒதுக்குங்கிறான். ஹதீஸ் குதிஸில் அல்லாஹ் பேசுகிறான் நம்மளை பார்த்து, ஏன் இபாதத்துக்காக நீ நேரத்தை ஒதுக்கும், உள்ளத்தை செல்வ நிலையால் நிரப்புறேன், உனது கரங்களை ரிசுக்கால் நினைப்புறேன். மாற்று கருத்து இல்லாத, பலகீனத்துக்கு இடமளிக்காத ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்படி இருக்கும் பொழுது இல்லை எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, அது மற்றவங்களுக்கு வேணால் பொருந்தலாம். நான் எப்படியாப்பட்ட பொசிஷனில் இருக்கிறேன், எப்படிப்பட்ட கடையை வச்சு நடந்துட்டு இருக்கிறேன், பிஸி ஹவர்ஸ்லலாம் கடை என் நிற்க முடியாது, ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, அப்படியேப்பட்ட ஒரு கடை பிடிச்சி அப்படியேப்பட்ட ஒரு கடையில் நம்ம வியாபாரம் செஞ்சுட்ருக்குறோம். இல்லை என்ன மாதிரியான ஒர்க் ஷெடியூலில் நான் இருந்துகிட்ருக்கிறேன், என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் நான் இருந்துகிட்ருக்கிறேன், எவ்வளோ அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், மிகைப்படுத்தி கொள்கிறோம். இதன் காரணத்தினால் நம்மளுக்கு தொழுகைக்கு வர முடியறதில்லை. மக்ரிப் சில நேரத்தில் என்ன ஆயிடுது, தவற விடப்படுகிறது, அசர் இல்லாமல் போய்விடுகிறது, இஷா இல்லாமல் போய்விடுகிறது, பல சந்தர்ப்பங்களில் ஜமாத்தை தவற விடுகிறோம். இதெல்லாம் வியாபாரத்தை பொருளாதாரம் ஈட்டுவதை நாம் காரணமாக காட்டி நம்ம இதன் மூலமாக அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம். அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறதன் காரணத்தினால் அல்லாஹ் நம்ம அதில் நம்மளையே சிக்க வச்சிடறான். உங்கள் கரங்களை, உங்கள் நேரங்களை, உங்களை வேலையில் நான் விட்டு விடுகிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ சம்பாதிக்கிறோம், ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம், அதில் எந்த விதமான பரக்கத்தும் இல்லாமல், அபிவிருத்தியும் இல்லாமல், நலன்கள் பலன்கள் இல்லாமல், எப்படி வருதுன்னு தெரில, எங்கே போணுச்சுன்னு தெரியல, எப்படி போணுச்சுன்னு தெரியல என்ற ரீதியிலே அதை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் நிச்சயமாக மனசில் பதிய வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ்.
அற்புதமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். எப்படியெல்லாம் ஒதுக்கினார்கள். இந்த மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்காக பாடுபட்ட நபிமார்கள், சஹாபா பெருமக்கள், மாஷா அல்லாஹ், தாபியன்கள், தபா தாபின், இமாம்கள், மாஷா அல்லாஹ், முஜாஹிதீன்கள், எவ்வளோ நேரங்களை அவர்கள் இபாதத்துக்காக செலவு செஞ்சாங்க. பொருளாதாரத்தில் அவர்கள் எல்லாம் பின்னடைவு அடைந்தார்களா? கையேந்தக்கூடிய நிலைமையில் இருந்தாங்களா? யாராவது இப்படிப்பட்ட கையேந்தக்கூடிய நிலைமைக்கு பசி பட்டினியில் இறந்து போயிட்டாங்க, இல்லை தன்மானத்தை இழந்து அவங்க மிக பின்தங்கிய நிலைக்கு அவங்க ஏழ்மையில் கஷ்டப்பட்டாங்க, இப்படி யாரை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில்? யார் அப்படி அல்லாஹ்வுல விட்டு விட்டான்? ஆனால் அவர்கள் யாரும் சம்பாதிக்கலையா, தொழில் செய்யலையா? எவ்வளோ பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள். பெரும் சஹாபாக்களும் சரி, பெரும் இமாம் பெருமக்களும் சரி. ஆனாலும் அல்லாஹ்வுக்கான நேரம் என்பதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. 5 நேர தொழுகை, அது சஃபோடு, அது இக்காமாவோடு பள்ளி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய நேரத்தில் அது பரக்கத்தாக இருந்தது. அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மார்க்கத்துக்காக, ஜும்மாவுக்காக கொடுக்கக்கூடிய நேரம், தொழுகைக்காக கொடுக்கக்கூடிய நேரம், கல்வி வகுப்புகளுக்காக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. அல்லாஹ் துன்யா ரீதியில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக்குலையும் அல்லாஹ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. தாராளமாக தான் கொடுத்தான், விசாலமாக தான் கொடுத்தான். ஏன்னா இது இறைவனுடைய நியதி. எனக்காக நேரத்தை ஒதுக்கு, உனக்கு தேவையானதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதை இறைவன் சொல்லக்கூடியதை நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. ஆக 8வது, நமது நேரங்கள் இறைவனுக்காக ஒதுக்கப்பட்டால் நமக்கான பொருளாதாரம், அந்த தேவைகள் இறைவன் தரப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், பொறுப்பெடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். 9வதாக, பொருளாதாரத்தில் ரிஸ்க் அதிகமாக்கப்படுவதற்கு 9வதாக இதன் வரிசையிலே நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் பாவங்களை விட்டு விலகி இருப்பது. நன்மைகளை செய்வது என்பது 8வது விஷயம். 9வது விஷயம், பாவங்களை விட்டு விலகி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை விசாலமானதாக தர்றான். தரக்கூடிய ரிஸ்க்கு அது பரக்கத்தானதாக, கிடைத்த ரிஸ்க் அது பரக்கத்தானதாக, பரக்கா நிறைந்ததாக அது இருக்கும். இதற்கான ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவாகி இருக்கிறது. ஆதரவுபூர்வமான ஹதீஸாக இது பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: இன்னல் அபுத, ஒரு அடியார், லயுஹ்ரமுர் ரிஸ்க் பிதம்பி யுசிபுஹு, ஒரு மனிதர் அவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அவரை விட்டும் அவருக்காக எழுதப்பட்ட ரிஸ்க் தடுக்கப்படும். எப்படி விதியில் எழுதப்பட்ட ஒன்று துவாவின் மூலமாக மாற்றப்படுகிறது. துவா செய்வதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா விதியில் ஒன்றை எழுதியிருந்தாலும் கூட அவர் அதிகம் துவா செய்யும் பொழுது அதை இறைவன் மாற்றி அமைத்து அந்த விதி புதுப்பிக்கப்பட்டு அவருக்கு அது நலனாக கிடைக்கிறது. உதாரணத்திற்கு, ஒருவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்தால், ஒரு நோய் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாக அது இருந்திருக்கும். ஆனால் அதிகம் துவா செய்து கொண்டு இருப்பதன் காரணத்தினால் அது மாற்றி அமைக்கப்படுகிறது. சீக்கிரமாக ஷிஃபா கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. சில நஷ்டங்கள் ஏற்பட வேண்டும் என்பது அவருடைய விதியில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்திலே நஷ்டங்களை விட்டு பாதுகாப்பு தேடி அதிகம் துவா செய்வதன் காரணத்தினால் அந்த நஷ்டம் இல்லாமலும் ஆகிவிடுகிறது. அதுவும் விதி தான். இதில் சிலருக்கு குழப்பம் ஏற்படலாம். அப்போ அது விதியா இது விதியா அப்படின்னு கேட்டால் சுருக்கமான பதில், ரெண்டுமே விதி தான். முதலாவதாக இப்படி எழுதப்பட்டு அதை அடைய வேண்டும் என்பதாக இறைவன் விதித்திருக்கிறான். அதை அதிகம் துவா செஞ்சு அல்லாஹ்விடத்திலே அவர் மன்றாடுவதன் காரணத்தினால் அல்லாஹ் அதை மாற்றி அமைத்து அதிலிருந்து ஒரு விடிவை ஏற்படுத்துகிறான். இதையும் முந்தைய விதியிலேயே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டது. லவ்ஹுல் மஹ்ஃபூதில் ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கும். முதலாவதாக இவருடைய விதி இது, அதை நோக்கி அவர் போயிட்டுருப்பார். அப்புறம் ரொம்ப அதிகமாக துவா செஞ்சு அந்த விதியையே இவர் மாற்றி விடுவார் என்பதாக லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வருடம் நமக்கு புதுப்பிக்கப்படுகிறது அல்லவா விதி. லைலத்துல் கத்ர் இரவுல ஃபீஹா யுஃப்ரகு மின் குல்லி அம்ரின் என்று சூரா அலிஃப் ஹாமீம் சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா துஹானில் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு விஷயமும் அந்த நாளிலே அது முடிவெடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த ஒரு வருடத்திற்கான விதி என்பதிலே இந்த வருடத்தில் இவருக்கு என்ன நடக்கப் போகுது, இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் எல்லாமே, நிக்கா சம்மந்தப்பட்டது, குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறக்கக்கூடியது, மௌத்து, ஹயாத்து, உம்ரா, ஹஜ் எல்லாமே அதில் எழுதப்படும். சஹாபாக்களும் அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஆண்டும் லைலத்துல் கத்ர் இரவில் என்ன செய்யப்படுதுன்னா அது எழுதப்படும். இந்தந்த ஆண்டுக்கானது புதுப்பிக்கப்படும். அந்த கதிர், லைலத்துல் கத்ர் என்பதில் இந்த பொருளும் உண்டு. புனிதமிக்க இரவு என்ற ஒரு பொருளும் உண்டு லைலத்துல் கத்ருக்கு. கதிர் என்றால் விதி என்றும் பொருள். ஒவ்வொரு ஆண்டும் லைலத்துல் கத்ர் இரவில் தான் விதி புதுப்பிக்கப்படும். அப்போது ஒரு மனிதருடைய துவாவின் காரணத்தினால் விதியில் மாற்றம் ஏற்படுத்தப்படும். ஒருவருடைய, அதாவது ரிசுக்கை தவிர, சொந்த பந்தத்தை ஆதரிப்பதை தவிர
ஆயுட்காலத்தை அதிகரிக்கக்கூடியது எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே. ஆயுட்காலம் அல்லாஹ் எழுதி வச்சுட்டான்னு அப்புறம் அதிகரிக்குது. இதை நான் முன்னாடியே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 60 வயசுன்னு ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு எழுதப்பட்டது. சொந்த பந்தத்தை அதிகமாக அவங்க ஆதரிக்கிறதன் காரணத்தினால, பேணி வாழ்றதன் காரணத்தினால 61 வருஷமோ 62 வருஷமோ அவங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க. கஷ்டமானு மட்டும் நினச்சிடக்கூடாது. கஷ்டப்பட்ட நிலைமையில், இழுத்துக்கிட்டு கிடக்கக்கூடிய நிலைமையில் யாருடைய ரிஸ்க்கும் யாருடைய ஹயாத்தும் அதிகப்படுத்தப்பட மாட்டாது. அதாவது இது மாதிரியான நல்ல காரியத்தின் மூலமாக. அப்போ சொந்த பந்தத்தை சேர்த்து வாரதுனால அவருடைய ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறதுனா அப்போ அது விதியில் இருக்குமா இருக்காதுன்னா, சொந்த பந்தத்தை ஆதரிக்கிறனால இவருக்கு கிரேஸ் பீரியட் கிடைக்கும். இவருக்கு அசலில் எழுதப்பட்ட 60 விட கூடுதலாக 2 வருஷம் 3 வருஷம், அந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் நிறைய பாதை செய்வார். அதிகமாக தொழுவாங்க, அதிகமாக பாவம் நீக்கிப்பாங்க, அதிகமாக அவங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருப்பாங்க. அப்போ அது பெரிய பாக்கியம்தான். அதனால் முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எழுதுறான். எழுதிட்டு எழுதியாச்சா முடிஞ்சு போங்க போங்க அப்படின்னு விட்டுறல. சில நேரத்தில் நம்ம மனசு என்ன பண்ணிடலாம், விட்டுருவோம், தளர்ந்துருவோம். நம்ம எவ்வளோ துவா செஞ்சு வேலை இல்லை, எழுதுனது தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனே அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான். நான் எழுதிட்டேன் தான், ஆமாம் தான், பேனா காஞ்சிருச்சு தான், நீ துவா செஞ்சு மாற்றிக்க அப்படின்னு ஒரு வாய்ப்பை தர்றான்ல. அப்போ ஒரு மூமின் எப்போவுமே அந்த மனநிலையோடு இருக்கணும். என் தலை விதியிலே நீ இதை எழுதியிருந்தாலும் மாற்றி அமை அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்க முடியும். இதுதான் தீர்மானிக்கப்பட்டதை அல்லாஹ்வுத்தாலா அந்த ஒரு வாய்ப்பை தர்றான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட மன்றாடணுங்கிறது கற்றுத்தரதுக்காக தான் விதி மாற்றப்படுகிறது. உன்னை எழுதுனதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் மீறி யாரும் மாற்ற முடியாது. இது என்ன நீ இப்படி எழுதி வச்சிருக்கிற, இவனுக்கு 60 கூட்டி இவனுக்கு 30 குறை அப்படின்னு யாரும் தலையிட முடியாது. அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ ஒரு மூமின் எந்த மனநிலை இருக்கணும்னா, ஒருத்தர் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கு, நம்ம விதிலையே இல்லையோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஒருத்தர் 30 வருஷமாக நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைய பிறக்கலை, 25 வருஷம் ஆயிடுச்சு. அல்லாஹ்ட்ட நின்று கேட்கணும், அல்லாஹ்ட்ட நம்ம வற்புறுத்தி கேட்கணும், துணிஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை எழுதாட்டியாலும் கூட எனக்கு வேணும் என்று ஒரு மனிதர் கேட்கும் பொழுது அவருக்கு அந்த நசீப் என்பது எழுதப்படுகிறது. விதி அவர் சந்ததியற்றவர் என்று எழுதப்பட்டவர், சந்ததி இல்லாதவர் என்று எழுதப்பட்டவர், நஷ்டத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கலாம். அல்லாஹ்ட்ட மன்றாடி மன்றாடி எனக்கு செல்வ நிலையத்தா, எனக்கு பொருளாதாரத்தை தா என்று கேட்கறதுனால, அல்லது எனக்கு குழந்தை பாக்கியத்தை தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் விடாமுயற்சியை கேட்கறதுனால அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லுவான், விதியை மாற்றுங்க. அவரோட விதியை அந்த வருஷம் லைலத்துல் இரவுல அவருக்கு எழுதும் பொழுது அந்த விதி புதுப்பிக்கப்படும் பொழுது இப்னு தைமியா போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்றாங்க, கதை நினைச்சுக்காதீங்க, பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது. அந்த வருடத்தில் லைலத்துல் இரவுல அவருக்கு அது நசீபாக்கப்படும். குழந்தை பாக்கியத்தை எழுதுங்க இவருக்கு, செல்வ நிலை எழுதுங்க இவருக்கு, ஹஜ்ஜு பாக்கியத்தை எழுதுங்க இவருக்கு, திருமண பாக்கியத்தை எழுதுங்க இவருக்கு, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எழுதுங்க இந்த வருஷத்தில் என்று அந்த லைலத்துல் இரவுல எழுதப்பட்டு அது புதுப்பிக்கப்பட்டு அந்த ஆண்டு அந்த நசீபுகள் எல்லாம் அவர்கள் அடைவார்கள். அது ஆரம்ப விதியில் எழுதப்படாமலும் இருக்கலாம். இதுதான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல் கதுரு கதுரான். அல் கதுரு கதுரான், விதி என்பது 2 ரீதியில் இருக்கிறது. இறைவனிடத்திலே விதி 2 ரீதியில் இருக்கிறது. ஒன்று முதன்மையாக இறைவன் எழுதியது, அந்த மனிதரிடத்தில் பெரிய ஒரு ஜஸ்பா, ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இல்லைன்னா அந்த விதிப்படி அவருடைய வாழ்க்கை போயிடும். இப்போ ஸ்கூல்லையுமே புரிதலுக்காக சொல்கிறேன், ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயுமே பாலிசி சட்டங்கள் இது இருக்கும், அதில் விதிவிலக்கு இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு அல்லது ஒரு விதிவிலக்கான சட்டத்திட்டங்கள் ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது அதில் தளர்வு ஏற்படுத்துவாங்க. எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சலுகை கொடுப்பதற்காக சில நேரங்களில் தளர்வுகள் ஏற்படுத்த முடியும். எங்கள் நிர்வாகம் சரி இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம், இதை பெருசாக நம்ம வெளியே சொல்லிக்க முடியாது, பிரச்சனையாகும், சரி உங்களுக்காக பண்ணுறேன், அது ஃபேவராக இருக்கலாம் அல்லது ஒருத்தர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்கலாம். எப்படி ஒரு அதிகாரத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தாலும் ஒரு பைலாவை வச்சிருந்தாலும் மாற்றி அமைக்கிறார்களோ தேவைக்காக, இறைவன் அப்படி வச்சிருக்கிறான் ஒரு தீர்மானம். அல் கதுர் கதுரான், முதல் விதி அது இயல்பான விதி, அது இயல்பாக வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த விதிப்படி போயிட்டே இருப்பீங்க. அந்த 2ஆம் செகண்டரி விதி என்பது ஒரு மனிதர் அதிகம் சொந்த பந்தத்தை ஆதரிக்கிறதுனால ஆயுட்காலம் ஆரோக்கியத்தோடு பொருளாதாரத்தோடு அதிகரிக்கப்படும், அவருக்கு அந்த நசீபு கொடுக்கப்படும். அதே போன்று மன்றாடி மன்றாடி அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே நையின்னு அல்லாஹ்ட்ட கேட்டுகிட்டே இருக்கிறனால விதியிலேயே மாற்றி அமைக்கப்பட்டு அவருக்கு அது கொடுக்கப்படும் என்பது யதார்த்தம். அந்த ஒரு ஹோப்பை, அந்த ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதுதான் யதார்த்தம். அதே மாதிரி ஒரு மனிதருக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு, அவருக்கு நல்ல ரிசுக்கு எழுதியிருப்பான், செய்கிற செயலால் அவர் என்ன செஞ்சுக்கிறார், அதை இழந்துடுறாரு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னான், இன்னல் அபுத ல யுஹ்ரமு ரிஸ்க் பிதன்பி யுஸிபுஹு. ஒரு மனிதர் அவருடைய செயலின் காரணத்தினால், அவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அவருக்கான ரிஸ்க் அவரை விட்டும் தடுக்கப்படும், கிடைக்காது. அவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க விபச்சாரம் போன்ற பாவத்தின் காரணத்தினால ரிஸ்க் அவர்களுக்கு குறைக்கப்படும்.
ரிசுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தான ரிசுக்கு நிச்சயமாக அது போன்ற பாவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அல்லாஹ் அவர்களுக்கான பொருளாதாரத்தை குறைச்சிருவான், பல நஷ்டங்களை ஏற்படுத்துவான். இருக்கக்கூடிய ரிசுக்கும் அவர்களுக்கு பரக்கத்தானதாக, பாதுகாப்பானதாக, ஆரோக்கியமானதாக அது இருக்காது என்பதை பல மார்க்கறிஞர்கள் இது போன்ற ஹதீஸின் விளக்கத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை அது தடுத்து விடுகிறது. ஏன்னா இதுக்கு நேர் எதிராக நம்ம என்ன பார்த்தோம்? பாவம் மன்னிப்பு கேட்பது ரிசுக்கை பெற்று தருகிறது. இறைவனிடத்தில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இஸ்திக்ஃபார் செய்வது, செய்த பாவத்தை நினைத்து விருந்து இஸ்திக்ஃபார் செஞ்சால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா என்று நூஹ் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் கொட்டுவான் ரிசுக்கை. அதிகம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு தங்களை சுத்தப்படுத்தி கொள்றவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிசுக்கை கொட்டுறான். அதுக்கு நேர் எதிராக பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தர வேண்டிய ரிசுக்கை கூட தடுத்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ் அந்தளவுக்கு ரிசுக்கை எழுதுறான், தனது அடியார்களுக்கு நிறைய அளந்து வச்சிருக்கான். செய்கிற செயல் பாவமான செயல்களை, இறை அதிருப்தியான செயல்களை, இறைவனுக்கு பிடிக்காத செயலை செய்யும் போது அல்லாஹ் தஆலா அப்படி அள்ளி கொடுக்கலான்னு வரும்போது என்ன செஞ்சிடறான்? குறைச்சி அல்லாஹ்வுடைய அதிருப்தியின் காரணத்தினால அவங்க ரிசுக்கை குறைவாக பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நல்லா சம்பாரிச்சு இருந்திருக்கலாம், நமக்கு நல்ல செலவு நிலை இருந்திருக்கும். சில நேரங்களிலே நமக்கான ரிசுக்கு குறைவாகும் பொழுது இதையே நம்ம சிந்திக்கணும். செயல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா? பழக்க வழக்கங்களில் நம்மளுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஏதாவது பாவங்களை நம்ம செஞ்சிட்ருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து இஸ்திக்ஃபார் செஞ்சால் ரிசுக்கு நமக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக சிறப்பான முறையில் வரும் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இது 9வது செய்தி. அடுத்து 10வது செய்தி, அல்லாஹ் ரிசுக்கை நமக்கு அதிகப்படுத்துவதற்கு ஒரு மூமின் செய்ய வேண்டியது, அல்லாஹ் தந்த அந்த ரிசுக்கிற்கு இறைவனுக்கு நாம் நல்ல முறையில் நன்றி செலுத்தினால் அந்த ரிசுக்கை இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிப்பான். இதை பல்வேறு சந்தர்ப்பங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். சூரா இப்ராஹிமுடைய 7வது வசனம், وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. அல்லாஹ் இதை தீர்மானித்து விட்டான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கானதை இறைவன் அதிகப்படுத்துவான். நீங்கள் நன்றி மறந்து இறைவனை நிராகரித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. அதே போன்று இன்னொரு வசனத்தில் வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்துபவர்களுக்கு அதிகமாக வழங்குகிறான், அவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறான் என்பதையும் பார்க்க முடிகிறதாக. அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு நன்றி உணர்வோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் நம்மளுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கேன், அதை அடைந்து அல்லாஹ்வுடைய அருளால் நான் இதை அடைந்தேன், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தால் இதை நான் அடைஞ்சேன் அப்படி சொல்லணும். இதுக்கு பேர் நன்றி உணர்வு. சம்பாரிச்சுட்டு எவ்வளோ வேலை பார்த்துன்னு தெரியும்ல, இதெல்லாம் சும்மா வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்களா, இதுக்கு எத்தனை வேலை பார்த்துன்னு தெரியும்ல, எத்தனை பேரை பிடிச்சேன்னு தெரியும்ல, இதுதானே எல்லாருமே பேசுகிறாங்க. யதார்த்தமாக பாருங்களேன், ஒரு நல்ல நிலையை அடைஞ்சவங்க, ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வந்தவங்க எத்தனை பேர் மனப்பூர்வமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில கிடைச்சிது, அல்லாஹ் பார்த்து தந்ததுங்கிறது உண்மையிலேயே இறையச்சம் உள்ளவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இடத்துல இந்த வார்த்தையை பார்க்க முடியும். ஆனால் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம், இதுக்கு நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கிறேன், அத்தனை பேரை பார்த்தேன், அத்தனை பேரை சந்தித்தேன், இவ்வளோ வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை அடைந்ததற்கு தன்னுடைய திறமையும் தன்னுடைய சாமர்த்தியத்தின் மூலமாகத்தான் இதையெல்லாம் அடைந்ததாகத்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டை வரைக்கும் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அதில் பரக்கத் இல்லாமல் ஆக்கிவிடுவான், அதை நிறுத்தி கொள்வான். ஆக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதன் மூலமாக அது அதிகப்படுத்தப்படும். உண்மை உணர்வோடு, நன்றி உணர்வோடு நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி பாராட்டி அல்லாஹ்வால் கிடைத்ததுன்னு சொல்லணும். அதான் நன்றி. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நபிமார்களில் செல்வ நிலை கொடுக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு அதிக நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவே எங்களை எப்போ வை அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. நன்றி மறந்துடக்கூடாது. ஏன்னா சாமானியமான உன்னுடைய அருளை நாங்கள் பெறலை, எவ்வளோ பொருளாதாரத்தை, எவ்வளோ செல்வ நிலை, எவ்வளோ பெரிய அருட்கொடைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்குற, அதனால் உஸ்இனி அன் அஷ்குர நிஅமத்துக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை என்று நபிமார்கள் செய்த துவா. இன்னும் சில செய்திகளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் என்றும் சில அறிஞர் பெருமக்கள், விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க. எனக்கும் எனது பெற்றோர்கள் மீது நீ செய்திருக்கக்கூடிய நியமத்துக்கு உனக்கு எப்போவுமே நன்றி செலுத்த எனக்கு அருள் புரிவாயாக என்று அபூபக்கர் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. இது அழகான துவாவாக இருக்கிறது என்பதால் சூரா அஹ்காஃபில் அல்லாஹ் அதை வசனமாக இடம்பெற செய்தான் என்பதையும் சில முஃபஸ்ஸிரீன்கள் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹ் நமக்கு தந்ததை நினச்சி நன்றி செலுத்தணும். நம்ம மனநிலை என்ன? எனக்கு எதை தரலங்கிறத நினச்சி அதிருப்தி ஆகும். இதை தரலையே, அது தரலையே. அது அல்லாஹ் நினைக்கும் போதே எனக்கு இதெல்லாம் நீ தரலை, எத்தனை வருஷமாக நான் கேட்குறேன், நீ தரலை, இதில் எனக்கு நீ குறை வச்சுட்ட, இந்த விஷயத்தில் என்ன நீ என்னை கவனிக்காமல் விட்டுட்ட அப்படிங்கிறதையே ஷைத்தான் நம்மளுக்கு காட்டுறான். எதுலாம் நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, எதுலாம் என் எதிர்பார்க்கத்தவாறு நான் அமையலை,
கல்வி விஷயத்திலேயோ, படிப்பு விஷயத்திலேயோ, வேலை விஷயத்திலேயோ, மனைவி மக்கள் விஷயத்திலேயோ, பொருளாதார விஷயத்திலேயோ எதுலையாவதுமே அல்லாஹ் நம்மளுக்கு தரலைங்கிறத பற்றியுமே நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர எனக்கு இது தந்திருக்கானே. எவ்வளோ விஷயத்தில் யார் யாருக்கோ இயங்கக்கூடிய விஷயத்தை அல்லா சர்வசாதாரணம் நமக்கு தந்திருப்பான். அதை நினச்சி உணர்ந்து நன்றி மனப்பான்மையோடு அதை நினச்சி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? ஒரு தொழுகையில் ஒரு நன்றி உணர்வோடு அந்த தொழுகையோ, ஒரு நோன்பையோ, ஒரு இபாதத்தையோ நம்ம செஞ்சுருப்போமா? தஸ்பீ செஞ்சுருப்போமா? திக்ரு செஞ்சுருப்போமா? யோசிக்கணும். அது இருந்துச்சுன்னா அதிகப்படுத்துவான். அது இருந்துச்சுன்னா அந்த நேமத்து அப்படியே அதிகப்படுத்தப்படும். அந்த நேமத்து அதிகப்படுத்தப்படும். இன்னும் பல்வேறு நேமத்துகள் கிடைக்கும். அல்லாஹ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். கொடுத்த நேமத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துபவர்கள் நன்றி உணர்வோடு அதை அணுகினால் அல்லாஹ் அதை விரும்புகிறான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சூரா இப்ராஹிமுடைய 7வது வசனம், அதிகப்படுத்துகிறேன், நன்றி செலுத்துங்க, அதிகப்படுத்துகிறேன். நன்றி உணர்வே இல்லை. பொதுவாக யார்கிட்டையுமே அது மனிதர்கள் விஷயத்தில் நம்மளுக்கு வர்றதில்லை, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வர்றதில்லை. எதிர்பார்ப்பு மட்டும் இருக்குது. எனக்கு நன்றி செலுத்தணும், எனக்கு நன்றியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கே தவிர நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும், நம்ம நன்றி பாராட்டணும், இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், இறை அடியார்கள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற உணர்வு நிச்சயமாக அது இல்லாமலே கால அளவில் ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்கிறான், மனிதருக்கு நன்றி செலுத்தாதவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த நன்றி உணர்வு நமக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை தந்திருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம். அக்கம் பக்கத்து நம்ம மேல் வீட்டு, கீழ் வீட்டு, எதிர் வீட்டு, பக்கத்து வீட்டில் எத்தனையோ மாற்றார்கள் இருக்கிறாங்க. நம்மலாம் என்ன கஷ்டப்பட்டு ஈமானோடு பெரிய சோதனையிலலாம் நம்ம வெற்றி பெற்று நம்ம ஷஹாதா சொல்லி அடி மிதி வாங்கியா நம்ம வந்திருக்கிறோம். முஹாஜிரீன்களை போன்று, அன்சாரி தோழர்களை போன்று ஈமானுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுப்பட்டு குத்துப்பட்டால் வந்திருக்கிறோம். ஏதோ இஸ்லாமியர்களுடைய தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி பிறந்தும் கூட அந்த இஸ்லாத்தை கடைப்பிடிப்பதற்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். தொழுகிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ நோகுது நம்மளுக்கு. ஆக இந்த ஈமானை கேட்காமலே தந்தானே, இதுக்கு எவ்வளோ நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் ஈமானோடு பிறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான். அதிலும் சரியான கொள்கை உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான். மாஷா அல்லாஹ் ஆரோக்கியமான நிலையில் நம்மளை வச்சிருக்கிறான். கண்ணு, காது, மூக்கு, திடகாத்திரமான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இதற்கெல்லாம் நினைத்து எவ்வளோ நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்படுறோம். கலீலம்மா தஷ்குரூன் குர்ஆனில் எத்தனை இடத்துல குறைவாக நன்றி செலுத்துறீங்க, நன்றி பத்தாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் நன்றி பத்தாது. அல்லாஹ்வுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம சஜிதால கடந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஆக முடியாது. குறைந்தபட்சம் கடமைகளை நிறைவேற்றுவதிலாவது நாம் முனைப்பு காட்ட வேண்டும். 5 நேர தொழுகையிலும் கூட நம்மளால் இன்னைக்கு சரியான முறையில் அதை நிறைவேற்ற முடியல. அது கடமையை தாண்டி நன்றி உணர்வு என்பது நம்ம இடத்துல வெளிப்படணும். 5 நேர தொழுகையே தொழுவ முடியல நம்மளுக்கு. ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகையை தொழுதுட்டு நான் நன்றியுள்ள அடியானா இருக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லலை. 5 நேர தொழுகையை தாண்டி தஹஜ்ஜத் தொழுகையில் கால் வீங்க நின்று அழுது தொழுது நீங்கள் ஏன் அழுது கால் வீங்க தொழுவணும்னு பிலால் ரதியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களும் கேட்கும் போது சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? இதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு. கடமையை தாண்டிய உணர்வு. கடமையை தாண்டிய ஒரு இபாதத்தில், ஒரு உணர்வில் நம்மளுடைய ஈமானை நாம் வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு. இப்படிலாம் நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. ஆனால் நம்மள்கிட்ட கடமைகள் கூட இன்றைக்கி எவ்வளோ பின்னடைவு. 5 நேர தொழுகையில் எவ்வளோ பின்னடைவு. பள்ளிவாசலுக்கு வர முடியல, ஜமாத்துக்கு வந்து தொழக்கூடிய அளவுக்கான நம்மளுடைய உணர்வுகள், ஈமான் இன்றைக்கி பலகீனமாக ஆயிருக்கு. ஆனால் அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அதிகப்படுத்துகிறான். அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதை நாம் நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. சுஃபியான் சௌரி ரதியல்லாஹு சொல்லுவாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 5 நேர தொழுகையை நிறைவேற்றியவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர் ஆவார் இன்ஷா அல்லாஹ். 5 நேர தொழுகையை விடாமல் நிறைவேற்றியவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர் ஆவார். அதே போன்று அந்த 5 நேர தொழுகையிலும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்தவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியை செலுத்தியவர்கள் ஆவார்கள்னு சொல்லி அழகான கருத்தை சொல்லுவாங்க. ஏன்னா சூரா லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அனிஷ்குர்லி வலி வாலிதைக், எனக்கும் உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுக்மானில், அனிஷ்குர்லி வலி வாலிதைக், எனக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் நினைக்கிறேன், அதுக்கு அழகாக விளக்கம் சொல்லுவாங்க. 5 நேர தொழுது அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டாங்க. 5 நேர தொழுகைக்கு பிறகு தாய் தந்தைக்கு துவா செஞ்சவங்க தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தியவர்களாக, குறைந்தபட்சம் அவங்களுடைய நன்றியினுடைய ஒரு பகுதி அவர்கள் செய்தவர்களாக நாம் நிச்சயமாக கருத முடியும்னு சொல்லுவாங்க. ஆக அதுக்கு கூட இன்றைக்கி நம்மளால் முடியலன்னா அதை தாண்டி எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மார்க்கத்துக்காக எவ்வளோ செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் சிறிது நேரத்தை கொடுப்பதற்கு கூட
நாம் இன்னைக்கு முன் வராமல் இருக்கிறோம். ஆக அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு என்பது எல்லாத்துலேயுமே வெளிப்படணும். அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கான், அதை தான தர்மங்களாக மக்களுக்கு எடுத்து கொடுக்குறதுல அல்லாஹ் தந்த பொருளாதாரத்துக்கான நன்றி அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். கிவன் அண்ட் டேக் பாலிசி, தர்றேன், கொடுக்காம உன் கை வராதுன்னா நானும் தரமாட்டேன். அல்லாஹ் அந்தளவுக்கு நமக்கு விசாலமாக தரமாட்டான். நம்ம எடுத்து தாராளமாக கொடுக்கும் பொழுது நமக்கு தாராளமாக அது எழுதப்படுகிறது. இறைவனுக்காக அதிக நாம் நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துக்களை அதிகமாக மாஷா அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறான். இறுதியாக ஒரு ஹதீஸ், இருத பிமா கஸ்ஸம் அல்லாஹு லக் சகுன் அக்னன் நாஸ், திருமதியில் பதிவான ஒரு செய்தி. அல்லாஹ் தந்த பொருளாதாரம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரிஸ்க், அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்திருக்கிறான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பங்கு எனக்கு தந்திருக்கான். அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, நான் இருக்கிறேன், தங்கச்சி இருக்கு, மச்சான் இருக்கிறான், அத்தா இருக்கிறாங்க. இப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருளாதாரம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இது அல்லாஹ்வுடைய பங்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதிருப்தி ஆகக்கூடாது. அல்லாஹ் தந்த பங்குல அதிருப்தி ஆக முடியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சு என் முகத்தை பார்த்து தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், இதுதான் எனக்கு நன்மை அப்படின்னு தான் தந்திருக்கான். அது அல்லாஹ் புரியாமல் விளங்காமல் தரலையே. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு வச்ச பங்குல நீங்கள் அல்லாஹ் பொருந்திக்கிறீங்க. மக்களிலேயே போதுமென்ற மனநிலையில் சிறந்தவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குவான். அகனன்னாஸ், மக்களிலேயே செல்வ நிலையில் பொருளாதாரத்தில் போதுமென்ற மனநிலை, இதுதான் முக்கியம். போதுமான மனநிலையில் அல்லாஹ் உங்களை ஆக்குவான். அல்லாஹ் தந்ததை, அல்லாஹ் உங்களுக்கு பங்கு வச்சதை நீங்கள் பொருந்திக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், திருமதியினுடைய ஒரு ஹதீஸ். இதுதான் நன்றி உணர்வு. தந்ததை ஏற்றுக்கொண்டு அதை பொருந்தி கொள்வது நன்றி உணர்வு. அதை குறையாகவே நினைத்து குறைபாடி கொண்டே இருப்பது நன்றி கெட்ட மனம், அதான் நன்றி கெட்ட தனம் என்று நம்ம சொல்லுவோம். அந்த நிலையை விட்டு நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அப்படி நம்ம குறைபாடிக்கிட்டே இருந்தோம்னா, நல்லா இருக்கீங்களா, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலையை தானே சொல்கிறோம், நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தை தானே சொல்கிறோம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிவிட்டு அப்புறம் லிஸ்ட் அவுட் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவலை, இழப்புகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். இது மட்டும் தான் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறோமா? இல்லை. எவ்வளோ நலவுகள், எவ்வளோ ஆரோக்கியம், எவ்வளோ அல்லாஹ்வுடைய வெகுமதிகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம பட்டியலிட்டு அல்லாஹ் இதை தந்திருக்கான், அதை தந்திருக்கான்னு சொல்லி பழகுவோமே. சொந்தக்காரங்களை பார்க்கும்போது எங்கேயுமே போய் மீட் பண்ணாலும், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போனாலும் யதார்த்தமாக யோசிங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இந்த மாதிரி நான் கடைசியாக சொல்கிறேன், நம்மள்ட்ட இருக்கிற ஒரு யதார்த்தமான விஷயம், நல்லா அதை மட்டும் யோசிங்க. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலோ, சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ, அல்ல நம்ம ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஹோட்டலில் எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிக்கிட்டாலோ, ஃபார்மாலிட்டிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடிய ரீதியில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துக்களை பற்றி அதிகமாக பேசுவோமா, இல்லை நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனைகளை பற்றி பேசுவோமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். உறுதியாக சொல்ல முடியும். நம்மளுக்கு என்னென்ன குறையாக நம்ம நினைக்கிறோமோ, எனக்கு இது பிரச்சனை, என் பிள்ளையோட இது ஏழலை, என் வண்டாட்டியோட இது ஏழலை, என் மாப்பிள்ளையோட இது எனக்கு ஏழலை, என் அண்ணனோட ஒரே பிரச்சனை, ஹவுஸ் ஓனரோட இதே பிரச்சனை, இது மட்டும்தான் லைஃப்பில் எல்லாம் தந்திருக்கானா? ஏன் இது மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்க? ஷைத்தான் அதை மட்டுமே வச்சு அல்லாஹ்வோட அதிருப்தியிலே இருக்க வச்சிருவான். அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடாது, அல்லாஹ்வை நன்றி பார்வையோடு நம்ம பார்க்கக்கூடாது, நன்றி உணர்வோடு அல்லாஹ் முன்னாடி நம்ம நின்று தக்பீர் கட்டி தொழுகிறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உணர்வோடே ஷைத்தான் நம்மளை வச்சிருப்பான். அதனால தொழுகையில் ஒரு ஈடுபாடு இருக்காது. அது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையோடு வந்திருப்போம், அடுத்த ஒரு பிரச்சனையை பார்க்க போவோம். இதனால அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சு இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை வச்சிருக்கான்னு சொல்லி அந்த தொழுகையில் ஒரு இன்பம் இருக்காது, ஒரு லைஃப் இருக்காது, அல்லாஹ்ட்ட ஒரு ஈடுபாடோடு துவா செய்யக்கூடிய உணர்வு இருக்காது. ஒருத்தர் தர்மம் கேட்டால் கொடுக்க மனசு வராது. கச்சர் பிரச்சனையோடு இருக்கிறேன், என்னை வச்சில அல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னை எப்போவுமே சோதிச்சுட்டே இருக்கானுங்கிறதுல ஷைத்தான் அப்படியே நம்மளை வச்சிருக்கான். பார்த்தால் அதை தான் பார்ப்போம், சொன்னால் அதை பற்றி தான் பேசுவோம், முசீபத்தை பற்றி மட்டுமே பேசுவோம். ஆனால் அப்படிப்பட்ட முசீபத்தில் அல்லாஹ் எல்லாரையும் வைக்கல. இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், ஆனால் அதை மீறி அதை மாற்றி அல்லாஹ் தந்திருக்கூடிய நேமத்துக்களை பற்றி நம்ம சொன்னோம்னா அல்லாஹ்வே சந்தோஷப்படுறான். இவனுக்கு இவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அந்த நான் கொடுத்துருக்கூடிய நேமத்துக்களை நினச்சி அதை பற்றி எனக்கு நன்றி செலுத்துறானே, அல்லாஹ் நான் இப்படி வச்சிருக்கான், எனக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தந்திருக்கானே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனை தந்திருக்கானே, இப்படிப்பட்ட தாய் தந்தைக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இந்த அளவுக்கு தந்திருக்கானே, எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கு, இந்த மாதிரியான கொடிய நோயை விட்டு எங்களை பாதுகாத்திருக்கானே, இப்படி என்று நாம் நன்றியாக நன்றி கடன் பட்டவர்களாக நன்றி உணர்வோடு நாம் பேச ஆரம்பித்து அதை நாம் அடுக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு நிச்சயமாக அதிகமாக அது நமக்கு கிடைக்கும். அதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இதெல்லாம் மாற்றினாதான் உண்டு. இந்த மாற்றங்களை நமது வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கும் நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்குங்கிறத உணர முடியும். இதையெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கண்கூடாக இதை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இதை நாம் வாழ்க்கையில் அனுபவமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் 10 விஷயங்களை
ரிசுக்கை பெறக்கூடிய விஷயமாக நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 10 மூலமாகவும் அல்லாஹ்வுடைய ரிசுக்கை பரக்கத்தானதாக பாதுகாப்பானதாக நாம் அதிகமாக உலகத்தில் பெற்று அதன் நன்மைக்காக இபாதத்துக்காக நலவான விஷயங்களை நாம் செலவு செய்து அல்லாஹ்வுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.